தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பிஎன்ஒய்எஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன். எனக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிடுச்சு. ஆனாலும் எனக்கு ஸ்காலர்ஷிப் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எனக்கு இன்னும் யார்கிட்ட போய் கேட்கறது அப்படின்னு உங்களுக்கு இன்னும் சந்தேகமாக இருக்கா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானதான். இப்போது நீங்கள் ஒவ்வொரு கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களும் எவ்வளவு ஃபீஸ் வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் வாங்கலாம், எந்தெந்த ஸ்கீம்ஸ் இருக்குது, எங்கே போய் அப்ளை பண்ணணும், எவ்வளவு ஃபீஸ் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இதை பார்த்து பயனடைஞ்சிங்க. சரி, ஸ்காலர்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்ஒய்எஸ் கோர்ஸுக்கு 7.5% செலக்ட் ஆகிறவங்க கிடையவே கிடையாது. ஒருவேளை அது இருந்தால் 7.5 தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா எல்லா ஃபீஸுமே கவர்மெண்ட்டே கட்டிடும். ஹாஸ்டல் ஃபீஸாக இருக்கட்டும், புக் ஃபீஸாக இருக்கட்டும், காலேஜ் ஃபீஸாக இருக்கட்டும், எக்ஸாம் ஃபீஸாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் ஒத்த ரூபா கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் பிரைவேட் காலேஜாக இருந்தாலும் செலவு பண்ண தேவையில்லை. ஆனால் பிஎன்ஒய்எஸ்க்கு 7.5 கிடையாது. அடுத்ததா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லி முதல் தலைமுறை பட்டதாரி, இது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி. நிறைய பேர் கேள்வி கேட்டீங்க, இது போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இது ஸ்பெஷல் கேட்டகரிலாம் கிடையாது. உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் இது எல்லா கம்யூனிட்டிஸுமே, ஓசியாக இருக்கட்டும், பிசியாக இருக்கட்டும், பிசிஎம்மாக இருக்கட்டும், எம்பிசியாக இருக்கட்டும், எஸ்சியாக இருக்கட்டும், எஸ்டியாக இருக்கட்டும், எல்லாருமே நீங்கள் முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் மட்டும் நீங்கள் படிக்கிற எல்லா வருஷத்துக்கும் கவர்மெண்ட்டே கட்டிடும். இது பிசி எம்பிசி ஓசி கேண்டிடேட் கம்பல்சரி பெஸ்ட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீமுங்க. ஏன்னா 80,000 பெர் இயர் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், அதாவது காலேஜில் டியூஷன் ஃபீஸா 80,000 rupees அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த வருஷம் ப்ராஸ்பெக்டஸில் ஃபிக்ஸ் பண்ணி போட்டுருக்கிறதுனால ஒவ்வொரு வருஷத்துக்கும் 80,000 rupees கவர்மெண்ட்டே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு பே பண்ணிடும். சரி, பிசி எம்பிசி ஸ்காலர்ஷிப்பாக இருந்தால் உங்களுக்கு மினிமம் 30,000 to 40,000 தான் அதிகபட்சமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பிசி எம்பிசி கேண்டிடேட், ஓசி கேண்டிடேட் இருந்தால் நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இதை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஆர் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸில் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படிச்சிருக்கிற பையன்களாக இருந்தால் தமிழ் புதல்வன் அப்படிங்கிற ஸ்கீமும், இதே பெண்களாக இருந்தால் புதுமை பெண் அப்படிங்கிற ஸ்கீமும் 1000 rupees பெர் மந்த் நீங்கள் படிக்கிற காலம் முழுக்க கவர்மெண்ட்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதையும் நீங்கள் இது கூடவே சேர்த்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இதே எஸ்சி எஸ்டியாக இருந்தால் எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப், அதாவது எஸ்சி எஸ்டி வெல்ஃபேர்லேருந்து கொடுக்குற ஸ்காலர்ஷிப்பே ஒரு சிலருக்கு அந்தந்த கேட்டகரியை பொறுத்து, அவங்களோட இன்கம் சர்டிஃபிகேட்டை பொறுத்து, அவங்க இருக்கிற நேச்சரை பொறுத்து நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் மொத்தமாகவே 1.25 லட்சம் ரூபாயிலிருந்து 1.5 லட்சம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேரவங்க ஒரு சிலருக்குலாம் அதிகபட்சமாக இன்னும் இதை விட கூடவே கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப் தான் பெஸ்ட்டு. ஸோ எஸ்சி எஸ்டியாக இருக்கிறவங்க ஃபஸ்ட் கிராஜுவேட் இருந்தாலும் கூட அதில் உங்களுக்கு ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிறதுக்கு, அதாவது ஸ்காலர்ஷிப் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட்டு அதில் கொஞ்சம் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கம்மியாக தான் கிடைக்கும். எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப்பே பெஸ்ட்டு தான். நீங்கள் ஒருவேளை எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப்பும் வாங்குறீங்க ஆர் ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் வாங்குறீங்கன்னா நீங்களுமே புதுமை பெண் ஆர் தமிழ் புதல்வன் ஸ்கீமில் கண்டிப்பாக மாதம் 1000 ரூபாய், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படித்த ஸ்டூடெண்ட்ஸு கண்டிப்பாக அதையுமே அவைல் பண்ணிக்கலாம். சரி, இந்த ஸ்காலர்ஷிப்பை தாண்டி வேறு என்னென்ன ஸ்காலர்ஷிப்லாம் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் உங்கள் காலேஜில் கேட்டு தெரிஞ்சுங்க. மொத்தம் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் சேர்த்து ஒரே வெப்சைட்டில், அதாவது TNSSP அப்படிங்கிற வெப்சைட்டில் மொத்தம் 48 வகையான ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸையும் மொத்தமாக ஒன்றா சேர்த்து ஒரே வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு எது எதெல்லாம் எலிஜிபிள் வரும், ஒரே நேரத்தில் எது எதெல்லாம் அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்றத காலேஜில் கேட்டு தெளிவாக நீங்களே அதை டவுன்லோட் பண்ணி அதில் உங்களோட ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணி அந்தந்த ஸ்காலர்ஷிப்பை அவைல் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி என்னால் ஸ்காலர்ஷிப்பையும் தாண்டி இன்னும் எக்ஸ்ட்ரா மணி தேவைப்படுது அப்படின்னா சென்ட்ரலைஸ்டு, அதாவது நேஷனலைஸ்டு பேங்க்ஸில் ப்ரொஃபஷனல் டிகிரி கோர்சஸ் படிக்கிற எல்லோருக்குமே 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் வித்தவுட் எனி டாக்குமெண்ட் ப்ரூஃப், அதாவது நீங்கள் கேரண்டி வேரண்டி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் லோன் போட்டு வாங்கி படிக்கலாம். இது எஜுகேஷன் லோன் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஷனல் டிகிரி கோர்சஸ்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீமு எல்லா நேஷனலைஸ்ட் பேங்க்ஸ்லையும் நீங்கள் வாங்கி பயன்பெறலாம். ஆயுஷ் கோர்சஸ் சம்பந்தமான இது போன்ற அனைத்து சந்தேகங்களுக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கான தெளிவான பதிலை அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். +2 படிச்சிருக்கிற உங்களோட நண்பர்களுக்கும் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கனவுகள் அனைத்தும் மெய்ப்பட என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி.